மத்தேயு 14. இந்த 14ஆம் அதிகாரம் எதை அதிகமா சுட்டி காட்டுது அப்படின்னா, ஐந்தப்பம். வெரி குட். எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க? 5000 பேருக்கு கொடுத்தாங்க. மீதி உள்ளது எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? வெரி குட். இப்பதான் எனக்கு காது கேக்குது. 12. ஏன் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுத்தாங்க? எதனால இருக்கலாம்? அதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மீதி 12 ஏன்? சரி, யோசிங்க. என்னைக்குமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னா, அற்புதம் செய்தாரு அப்படின்னு சொன்னா, அது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, அதுக்கு மேல இருக்கும். நம்மளாலேயே அது ஜீரணிக்கவே முடியாது. அதுதான் தேவன் செய்கிற அற்புதம். அது வாழ்நாள் முழுவதுமாக அது நம்முடைய வாழ்க்கையில நினைப்பூட்டுவதாகவே இருக்கும். That's called miracle. ஆண்டவர் செய்யறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம படிக்கிறது அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு என்பதை பார்த்தோம்னா, இதுல அநேக உண்மைகள் இங்கே அடங்கி இருக்கிறது. அதை படிக்கும்போது ஆச்சரியம், நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இயேசு இந்த பகுதியில் பார்க்கும்போது 22வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். புதன்கிழமை படித்தது மாதிரி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே போல் சண்டவுன் வர்ஷிப்பில் நம்ம படித்து ஆராய்ந்து பார்க்கறது மாதிரி டவுட்டெல்லாம் கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். வசனம் துரிதப்படுத்தினார். என்னைக்குமே அவர் யாரையுமே போங்க போங்கன்னெல்லாம் விரட்ட மாட்டார். ஏன் ஆண்டவர் இந்த சீஷர்களை அக்கறைக்கு போங்க என்று சொல்லி துரிதப்படுத்தினார் என்பதை யோசிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே சம்பவம், இந்த செய்தி எங்க இருக்கு அப்படின்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? இந்த செய்தி, இந்த அற்புதம் முடிஞ்ச உடனே இயேசுவை என்ன பண்றாங்க? இவரை ஒரு தலைவரா மாத்தணும். எப்படி மாத்தணும்? அடுத்த ராஜ்யம் இவருக்கு தான் சொந்தம், இவர் தான் ராஜாவாக போறாரு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் யூதா தேசத்தில் கடைசி ராஜா யாரும் தெரியுமா? யூதா தேசத்தில் யாருக்காவது தெரியுமா? யாரு கடைசி ராஜா, கிங்கு? கடைசி ராஜா யாரு? பேரை சொன்னீங்கன்னா நாளைக்கு பரிசு தருவேன். முதல் ராஜா யாருன்னா சொல்லிடுவீங்க, சவுல். கடைசி ராஜா யாரு? சரி, இதை குறித்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவே, அவனுக்கு வெரி குட். அம்மாவுக்கு நாளைக்கு பரிசு. சிதைக்கியா. சரியா? அவன் கண்ணு முன்னாடி 2 பேரை, அவங்க பிள்ளைகளை, ரெண்டு பிள்ளைகளை கொன்னுட்டு சிதைக்கியாவை கண்ணையும் நோண்டி எடுத்துருவாங்க. எரேமியா சொல்லுவார், சிதைக்கியா சரணடைஞ்சிரு. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? இதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு நம்மளை. ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிறகு என்ன பண்ணாத, நீ தப்பிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவார் எரேமியா. நான் அப்படிதான் தப்பிப்பேன், என்ன பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்னா, கண்ணை தோண்டி அவன் முன்னாடி 2 குழந்தைய கொன்னுட்டு 2 கண்ணை பிடிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதோட முடிஞ்சிச்சு ராஜா என்கிற பட்டம். இப்போ அதுக்கடுத்த ஒரு ராஜாவை உருவாக்கணும் அப்படின்றதுதான் எருசலேமில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு லட்சியம். ஒரு ராஜா வரப்போறாரு, அந்த ராஜா இயேசுதான். ஏன்னா 5 அப்போ 2 மீன் எத்தனை பேர் கொடுத்துட்டாரு? 5000 பேர் கொடுத்துருக்கிறாருன்னா இவரு தான் உண்மையான ராஜா அப்படின்னு சொன்னதுனாலதான் ஆண்டவர் துரிதப்படுத்தினார் சீஷர்களை. போங்கடா, தொந்தரவு தாங்க முடியாது, இல்லைன்னா நீங்க அதை வேற கத்துக்கிட்டு ஏற்கனவே உங்களுடைய ராஜ்யம் வரும்போது, அதாவது நீ பெரிய தலைவராக இருக்கும்போது யாக்கோபு எந்த பக்கம் உட்காரணும்? யாரு?
யோவான் எந்த பக்கம்னா அவங்க அம்மாவை கேட்டுட்டு போகிறாங்க. இவனுக்கு இந்த எம்பி பதவி கொடுக்குறீங்களா, இந்த எம்எல்ஏ பதவி கொடுக்குறீங்களா? இந்த 12 பேரும் பதவி போட்டி எங்கே நடக்குது. இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சபை ஃபுல்லாகவே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாமினேஷன்னா அதான் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் எலெக்ஷன்னா அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருக்கு கதையே. வேற சபையிலேருந்து இங்கே வந்தால் இங்கேயும் அப்படி தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் போட்டிகள், எலெக்ஷன், அது இது, சண்டை சச்சரவு, அதே அனுபவங்கள் தான் எங்கே நடக்குது? ஏசப்பாட்ட நடக்குது. இவருக்கு எப்படியாவது கிரீடத்தை வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இயேசு நமக்காக கிரீடத்தை வைப்பதற்காக வரவில்லை. அவர் நமக்காக முள்முடி சூட வந்தார். சிங்காசனத்திலிருந்து வர்றாரு, கிரீடம் வேண்டாம் என்று சொல்லி முள் கிரீடத்தை தரிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எதை விட்டுட்டு வந்தாரோ, எதை அனுபவிச்சாரோ அதை விட்டுட்டு நம்ம சிங்காசனத்துக்கு தான் ஆசைப்படுறோம். அவர் அடைந்த அந்த முள்முடிய நம்ம அணியணும்னு ஆசைப்படல. நம்ம ஏதாவது ஒரு பெரிய கிரீடத்தை தலையில வைக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அவருடைய குணம் எங்க இருக்கு, நம்முடைய குணம் எங்க இருக்குன்னு பாருங்க. அவர் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் என்று வேதம் சொல்கிறது. பணிவிடை செய்தார், கால்களை கழுவினார், சீஷருடைய கால்களை கழுவினார். எந்த தலைவர் இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவத்தில் இருக்க முடியும்? The great leader in the Bible னா மோசஸ், அடுத்து முக்கியமான தலைவர் இயேசு. எவ்வளவு தாழ்மை! தேவனுக்கு சமமானவர் என்ற அப்படி இல்லாம தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒருவர். அதாவது சிலுவை பரியந்தமும் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு துரிதப்படுத்துறது காரணம் அதுதான். ஓகே, சீசருக்கு தெரிஞ்சுன்னா அதை விட கொடுமையானவங்க. எப்படா போஸ்டிங்ல உட்காருவாருன்னு காத்துட்டு இருக்கிற கூட்டம். சரியா? அதனால ஓடுங்கன்னு சொல்லி விரட்டுறாரு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். துரிதப்படுத்திட்டு எல்லா அற்புதத்தை முடிச்சுட்டு அவர் எங்க போறாரு? ஒருவேளை நம்மெல்லாம் ஒரு சின்ன அற்புதம் செஞ்சிட்டோம் அப்படின்னா 1 மாசம் பைபிள் பக்கமே வரமாட்டோம். சந்தோஷத்துல 1 மாசம் சர்ச்சு பக்கத்திலே வரமாட்டோம். இவர் அற்புதத்தை செஞ்சுட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்க போனார். தனிமையிலே ஜெபிக்க போனார். ஜெபம் எவ்வளவு முக்கியமானதுன்றதை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் தனிமையில ஜெபம் பண்ணி பழக்கம்? யோசித்து பாருங்க. ஜெபம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஜெயம், வெற்றி என்பதே கிடையாது. இந்த உலகத்தில் பல கோடி தூதர்கள் கீழே விழுந்திருக்கிறாங்க. ஆண்டவரால் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பல கோடி தூதர்கள் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்காங்க இந்த பூமியில் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. 7லேருந்து அப்படியே படிச்சிங்கன்னா தெரியும். அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதான். அந்த தீமையான தூதர்களை நாம் மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு பரலோகத்தின் பலம், பரலோகத்தின் ஒத்தாசை நமக்கு அவசியமாக இருக்கிறபடினாலே நம்ம தனிமையில ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெப நேரம் தனிமையிலே காணப்பட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஜெபிக்க பழகி இருக்க வேண்டும். அப்படி நீங்க இதுவரைக்கும் பழகலைன்னா வெற்றி என்பதை நீங்க அனுபவிக்காம தான் இருப்பீங்க. இயேசுவானவர் சாயங்காலத்திலிருந்து ஜெபிக்கிறார். எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கிறான்னு தெரியுமா? இந்த வசனம் பாருங்களேன், சொல்றேன் பாருங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு பாருங்க. நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு இரவு முழுவதுமாக பிதாவிடத்தில் ஜெபிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, இந்த பாவியான நாம ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்கும்படியாக இந்த செய்தி நமக்கு உதவி செய்கிறது. அப்படியே அவர் அனுப்பி விட்டுட்டு ஜெபம் பண்ண போறாரு.
நான் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனங்களை நம்ம படிப்போம். அதற்குள்ளாக படகு என்ன செஞ்சிச்சு? நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. கலிலேயா கடலை பற்றி நான் ஏற்கனவே நான் காலையில் சொன்னேன் ஜெபத்தில். அந்த கலிலேயா கடல் 21 கிலோமீட்டர் நீளம், 11 கிலோமீட்டர் அகலம். தோராயமாக ஒரு இடத்துலேருந்து மறுபடியும் அக்கறைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் வெளியில் போயிடலாம். ஆல்மோஸ்ட் நல்ல வேகமாக போனால் போயிடலாம். ஆனால் சாயங்காலத்திலேருந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, நடுவில் போய் மாட்டிக்கிட்டாங்க. பயங்கரமான எதிர்காற்று. சாயங்காலத்தில் பயணம் நடக்குது, ஃபுல்லாக கடலுக்குள்ள எதிர்காற்று. ஒரு ஸ்டெப்பு கூட அவங்களால மூவ் பண்ண முடியல. அந்த புயல் காற்று அடித்து அவர்களால் மேற்கொள்ள முடியாத நேரத்தில் இயேசுவானவர் எங்க இருந்தார் தெரியுமா? ஜெபித்து கொண்டிருந்தார். என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, என்னுடைய சீஷர்கள் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புயலுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரால் பாதுகாக்க முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புயலை எப்படி எதிர்கொள்வது என்பதை என்னுடைய சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதாவிடத்தில் மன்றாடி ஜெபித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஜெபம் ஒரு வெற்றியை கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜெபம் தான் இல்லை, அதுதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளும் சரி, அல்லது பலவீனங்களும் சரி, அல்லது அவநம்பிக்கையும் சரி, எதனால வருகிறது என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட உறவு குறைவாக இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன செய்யாதான்? கேட்குறீங்களா? வெக்கப்படாது. இன்னைக்கு நிறைய வெக்கம் வருது அப்படின்னா, இன்னும் அவரை நோக்கி பார்க்கல. இயேசு கிறிஸ்து தனிமையிலே ஜெபித்த அந்த அனுபவம், அவருக்காக ஜெபிக்கல. அவருக்காக ஜெபம் பண்ணாரா? அவருக்காக ஒரே ஒரு முறை ஜெபம் பண்ண மாதிரி இருக்கு பைபிள். எங்க? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும், ஆயினும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்யும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம நீல் டவுன் போட்டோம்னா முழங்கால், நிறைய பேர் முழங்கால் போட மாட்டோம். ஆண்டவரை விட பெரிய ஆட்களாக நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவரை விட தூசி கூட ஆகாது நம்மெல்லாம் அவருக்கு முன்னாடி. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க எவ்வளவு மாற்றங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஜெபம் அவசியமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. தனிமை ஜெபம். இயேசுவுக்கே ஜெபம் அவசியம். இன்னைக்கு தோல்வி பிரச்சனை காரணம் என்னன்னா, ஜெபம் இல்லை. தனிமையான ஒரு ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் எப்படின்னு எனக்கு தெரியாது, கேட்டால் தான் தெரியும். வீடு சந்திக்க வரும்போது கேட்டால் தான் தெரியும். காலையில் ஜெபம் இருக்கா, நைட்டில் ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம்னா நிறைய வீட்டில் இல்லை. அதனால தான் நிறைய குடும்பங்களை சாத்தான் சூறையாடி போயிட்டு இருக்கிறான். சரிங்களா? ஜெபம் இல்லாத வீடு எதை சொல்லுவாங்க? கூரை இல்லாத குட்டிச்சோறு, வேஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். வெயில் அடிக்கவும் மழை பெய்யும், எல்லாமே நனைஞ்சு போயிடும். ஜெபம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று பார்க்க முடியும். இயேசு இதெல்லாம் முடிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அவர் 4ஆம் ஜாமத்தில் எங்க வர்றாரு? என்ன ஜாமம்னா என்ன? அதெல்லாம் நம்ம படிக்கணும்ல. ஜாமம்னா என்ன? காவல். இதுக்கு சரியான கிரேக்க பைபிளில் படித்து பார்த்தோம்னா அப்படின்னா, காவல் நேரம். 4 ஜாமம் காவல், 4 ஜாம காவல். ஜாமக்காரன் அப்படின்னும்ல, ஜாமக்காரர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஜாமத்தை சேர்ந்தவர்கள், ஜெபத்திற்கு எந்த ஜாமத்தை சேர்ந்தவர்கள் என்பதை யோசிக்கணும். முதலாம் ஜாமம் என்பது 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சாயங்காலம். புரியுதா? இரண்டாவது ஜாமம் எது? 12லிருந்து 1 வரைக்கும். அதுக்கடுத்து 3லிருந்து 6 வரைக்கும்
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதான் ஜாமம். நைட் அப்படியே வரும் ரொட்டேஷன். பகலுக்கு ஜாமம் அவசியமா? காலையிலேருந்து காவல் காத்து என்ன பண்ண போகிறீங்க? சாயங்காலத்துலேருந்து ரொட்டேஷன் ஆகி காலையில் மார்னிங் வரைக்கும் முடிஞ்சிடும். இதுதான் ஜாமக்காரர்கள், ஜெபிக்கிறவர்கள், காவல் காக்கிறவர்கள். ஏதாவது போர்க்களம் வந்துவிடுமோ, யாராவது வந்து விடுவார்களோ என்று பார்ப்பதற்காக ஜாமக்காரர்களை அந்த காலத்தில் வைத்திருப்பார்கள். இயேசுவானவர் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இரவெல்லாம் ஜெபித்து சாயங்காலத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு, 4ஆம் ஜாமத்தில் நடந்து வர்றாரு. அப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருப்பாரு? நம்முடைய ஜெப நேரம் யாருக்கு 9 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு? நம்மளை உருவாக்கின ஆண்டவருக்கு 9 மணி நேரம் ஜெபம் பண்றாரு. யார்கிட்ட? பிதாட்ட. பிதாவை பார்த்தவர், முகமுகமாய் பார்த்தவர். இந்த உலகத்தை வார்த்தையினாலே உருவாக்கின ஆண்டவருக்கு 9 மணி நேரம் அவசியம் ஜெபத்துக்கு. நம்மளா இருந்தோம்னா கோரட்டை போட்டு தூங்கிட்டு அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆண்டவர் அவர்கள் எதிர்காற்றிலே அதாவது போக முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை அவர் அறிவார். நம்ம புயல்ல மாட்டி கிடக்கிறது, வியாதியில கிடக்குது, நம்ம சோகத்தில் இருக்குது, பலவீனத்தோடு இருக்குது, எல்லாமே அவருக்கு தெரியுங்க. புரியுதுங்களா? அவங்க கடலுக்குள்ள எதிர்காற்று அடிச்சு படகு அங்கேயே நின்றுகிட்டு இருக்கு நடுக்கடல்னு தெரியுமா? தெரியாது ஆண்டவருக்கு தெரியும். உடனே காப்பாத்தல. எங்களால முடியாது என்ற கட்டம் வருகிற நேரம் வரைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு தண்ணீர் மேல் நடக்கிற அனுபவம் 24வது வசனத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இரவின் 4ஆம் ஜாமத்திலே 25வது வசனம், இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். அது என்ன ஆவேசம்? அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? அசுத்தாவி வந்துருச்சு. அதுதான் அது கிரேக்க வார்த்தையில் அதுதான் உச்சரிக்கிறாங்க. ஆவேசம். ஐயோ, நடந்து வருது, ஒரு நம்ம வெள்ளை சேலை கட்டிட்டு வருதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவர் அப்படியே கடலில் நடந்து வர்றதை பார்த்தா ஏற்கனவே எதிர்காற்றில் நொந்து நூலாய் உட்காந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வேற ஒரு உருவம் நடந்து வந்துகிட்டு இருக்கு கடலில். எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? நடுக்கடலில் இருட்டுக்குள்ள வெளிச்சமே இல்லாத இடத்துல அப்படியே நடந்து வந்து இருக்கிறத பார்க்கும்போது நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அப்படியே செத்தே போயிடும். உடனே இவங்க அலறுகிறார்கள். ஆவேசம் ஆவேசம் என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். வெகு தொலைவில் நடுக்கடலில் அப்படின்லாம் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இதில் ஆவேசம் என்று அலறுகிறார்கள் என்று பார்க்க முடியும். இது மார்க்கு 6:48 இதை குறித்து சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான ஒரு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிகளின் வீடு என்ற ஒரு பரவலாக நம்பிக்கை இருந்துச்சு கடல்ல. ஆவிகளின் வீடு, ஒரு ஆவிகள் வரும் இந்த கடலுக்குள்ள அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால தான் ஆவேசம் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உடனே பேசுறாரு. அவங்க அலர்ன உடனே பேசுறாரு. இயேசு கிறிஸ்து பேசுறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்களேன். அவர்கள் புயலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. நம்ம இங்கிருந்து கடப்போமா அல்லது நடுக்கடலில் மறித்து விடுவோமா, இந்த எதிர்காற்று நம்மளை அழித்து விடுமா என்று பயத்தில் அலறிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், சோர்ந்து போய் பலவீனத்தோடு காணப்படுகிற அந்த நேரத்தில் ஒருவர் வந்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயங்கரமான புயல் காற்றில் அடிபட்டது போல தான் இருக்குது. நிறைய நேரங்களில் எங்கேயும் போக முடியாமல் தத்தளித்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்,
இதிலிருந்து எப்படி என்னால விடுதலையாக போவேனோ என்று சொல்லி ஏக்கத்தோடு அழிந்து கொண்டு, அதாவது ஏக்கத்தோடு நொந்து போய் வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. என்ன சொல்றார் ஆண்டவர்? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். நமக்கு கஷ்டம் என்று வரும்போது யார் வருவார்? நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவானவரும் ஜெபிக்கிறார், ஆவியானவரும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே எதற்காக ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை புயலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளையால அக்கறைக்கு போக முடியவில்லை, என்னுடைய பிள்ளை விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தனிமையானவர்கள் அல்ல. நமக்காக இருக்கிறது யாரெல்லாம்? ஒருவேளை இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தின் தாய்மார்கள் இல்லாமல் இருக்கலாம். அந்த தாய்மார்களையே உருவாக்கின தகப்பன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். மறந்துடவே கூடாது. நமக்கு வருகிற பிரச்சனைகள், நம்ம எதிர்கொள்கிற புயல்கள் எல்லாம் மாறிவிடும். ஏனென்றால் நம்மை உருவாக்கின ஆண்டவர் சொல்ற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை ஜெபத்தினாலே அணைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை செய்கிறார். கடல் மேல் நடந்து வருகிறார். நம்ம ஆண்டவர் கடல்ல நடந்தவர். ஏன் தெரியுமா? அந்த கடலுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அது ஏன்னா கடல்களுக்கு தாழ்பால்களை பூட்டி வைக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று தாழ்பால்களை போட்டு பூட்டி வைத்திருக்கிற ஆண்டவர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்ற ஒரே வார்த்தைக்காக கடல் மிஞ்சி வராது. அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அது மீறி வரும் என்றால் இந்த தூத்துக்குடி பட்டணம் இருக்காது. ஒரு இரவிலே அழிந்து போகும். ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற கடல் எங்கே? வார்த்தையாலே உருவாக்கப்பட்ட கடல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. மண்ணாலே உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் தான், பயப்படாதிருங்கள். அந்த நேரத்தில் ஒரு அனுபவம் சொல்லப்படுகிறது. பேதுரு என்கிற சீஷன், நீரே ஆனால் நானும் கடலிலே நடப்பேன் என்று சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, இல்ல இல்ல, புயல் காற்றா இருக்கு, நீ உன்னால நடக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. கமான், வா வெளியே அப்படின்னாரு. புயல் காற்று அடித்துக் கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் கடலிலே நடந்து வருவார் என்று சொன்னால் நானும் நடப்பேன். என் ஆண்டவர் ஜெபிப்பார் என்று சொன்னால் நானும் ஜெபிப்பேன். என் ஆண்டவர் சிலுவையை எடுப்பார் என்று சொன்னால் நானும் எடுத்து செல்வேன் என்ற லட்சியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பேதுருக்கு இருந்துச்சு. நான் வர்றேன் ஆண்டவரே, அலறிக்கொண்டு ஆவேசம் என்று கலங்கிக் கொண்டிருந்த ஒரு சீஷன், I am ready to come அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கி வர்றாரு. நடந்தான் பேதுரு. ஒரு மனுஷன் கடல்ல நடந்திருக்கிறான் என்று சொன்னால் பேதுரு நடந்தவன். மூழ்கினான் மட்டும் யோசிக்க கூடாது. என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு மனுஷன் நடந்தான் என்பதை மறந்துடக்கூடாது. மூழ்கினது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், நடந்தது உண்மையா இல்லையா? இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காரியம் இருக்கு. நடுக்கடல்ல வந்துட்டாங்கன்னு இருக்கு பைபிள்ல. நிறைய பேர் சொல்றாங்க அது சும்மா சாதாரண ஒரு இடமா இருந்திருக்கும். இந்த கரை கிட்ட போகும்போது நடந்து வந்திருப்பாரு. நடுக்கடல். நடுக்கடல் ஆழம் எவ்வளோ இருக்கும் ஐயா? நிறைய பேர் கடலுக்கு போகிறவங்க பாதிலேயே நம்மளால் போக முடியாது, அள்ளி தூக்கிட்டு போயிடும். நடந்தார். இதை சொல்கிறேன்னா ஒரு பாயிண்ட் முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறந்தேன். ஆண்டவர் நடக்கிறாரு என்று தெரிஞ்ச உடனே கடல் எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே நிறைய கட்டளை போட்டிருக்கிறார். மீனுக்கு கட்டளை போட்டிருக்காரு, மீனெல்லாம் விழுந்திருக்கு வலையில். கடல்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
என்னை உருவாக்கின ஆண்டவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த கடல்களுக்கு படைக்கப்பட்ட அனைத்துக்கும் இருக்கிறது. பூமியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் இருக்கணும் சுத்தம் அப்படின்னா சுத்தம். ஒரே நேர்கோட்டில் சுத்தம்னா சுத்தம். இது ஆர்டர் ஃப்ரம் காட். கடல்ல நடக்கும்போது நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். கடல் சொல்லிச்சா, நம்மை உருவாக்கினவர் வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? நம்மகிட்ட இருக்கிற பெருமை, நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே அடங்கணும். அவர் நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஈடு கொடுக்கணும். அவரை என்ன பண்ணக்கூடாது? டச் பண்ணக்கூடாது. நம்மை உருவாக்கினவர் ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணுமே வற்றி போக பண்ணிடுவாரு. செங்கடலை வற்றி போக பண்ணின அதே ஆண்டவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். யோர்தானை ஒரு பக்கம் ஓடவும் ஒரு பக்கம் கரையாக நிற்கவும் செய்த ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார் நடந்து என்று சொன்ன உடனே கடல் அப்படியே அமைதி காத்து கொண்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எந்த ஒரு படைப்பு இருந்தாலும் ஆண்டவர் கட்டளையிட்டால் அது அடங்கும், அது கீழ்ப்படியும். காகத்தை பார்த்து கட்டளையிடுகிறார், எலியாவை நீ போஷிக்க வேண்டும். இயேசு ஆண்டவரை நான் போஷிக்கிறேன் என்று காகம் அந்த எலியாவை போஷித்தது. எத்தனை எத்தனை சொல்லலாம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், யோனா நடுக்கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறான். ஒரு மீனை பார்த்து சொன்னாரு, போ அவனை எடுத்துக்கோ, நான் சொல்லும் போது சொல்லும் வரைக்கும் வயிற்றுக்குள் வைத்திரு, நான் சொல்லும் போது கக்கி விடு என்று சொன்னார். அதே போல அந்த மீன் செய்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைத்தும் கீழ்ப்படியும் போது நாம மாத்திரம். நீங்க எத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்க? சவால் விடுறோம் அப்பாவுக்கே, ஏசப்பாவுக்கே சவால் விடுற மனுஷன் என்ன செய்வீங்க ஆண்டவரே? கடல் கூட ஐயோ பயந்து வழிவிடுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு இயேசுவிடம் தண்ணீர் மேல் நடந்து வருகிறான். இந்த செய்தியை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது பேதுருவை குறித்து யோசித்தேன். எனக்கு நீச்சல் தெரியும், நான் மீனவன், நான் எங்கே கடலிலே தூக்கி போட்டாலும் நான் நீந்து செல்கிறவன், எனக்கு பலம் இருக்கிறது, எனக்கு அனுபவம் இருக்கிறது என்றெல்லாம் அவன் அங்கே சொல்லவில்லை. அவன் மூழ்கி கொண்டிருந்தான். நம்முடைய அனுபவம், நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம், நம்முடைய பலம் ஒன்றுக்கும் உதவாது. புயல் காற்று என்று ஒன்று வரும்போது நம்முடைய பலம் ஒன்றுக்குமே உதவாது. ஒரே ஒரு பலம் தான் நமக்கு அவசியமா இருக்கிறது, அது தேவனுடைய பலம். நீங்க எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கலாம், எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பணக்காரரா இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவாவிட்டால் மூழ்கி போய் விடுவீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறோம். எனக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு சின்ன விஷயமா ஒரு போலீஸ்கார் எனக்கு நல்லா தெரியும். நான் சோழச்சியில் இருக்கும்போது அவர்கிட்ட பேசுவேன். திருநெல்வேலியிலேருந்து அவர் ஃபோன் பண்ணார்னா எல்லாம் சால்வ் ஆகும். அவ்வளோ முக்கியமான ஒரு பதவியில் இருந்தவர். சரி, அவர்கிட்ட ஒன்று பேசணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசினோன்னே, நான் பாஸ்டர் முத்துக்குமார் சோழச்சேரி, ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு. எஸ், நீங்கள் தூத்துக்குடி மாறினதாக சொன்னாங்களே. எஸ், போய் இங்கே தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நான் அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன சார் இப்படி அழுகிறீங்க? ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர். நான் விஆர்எஸ் வாங்கிட்டேன். ஏன், என்னாச்சு? அப்படி, எனக்கு இப்போ கண்ணு தெரியாது, நான் என்னால் நடக்க முடியாது, இப்போது எனக்கு பலவீனம் வந்துருச்சு, நான் இப்போது போஸ்டிங்கில் இல்லை, எல்லாமே போச்சு பாஸ்டர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப வருத்தம். சார், 2 கண்ணுமே போச்சு பாஸ்டர், இப்போ ஒரு கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்ண வர்றேன் அப்படின்னு இடத்தெல்லாம் அட்ரஸ்லாம் வாங்கி வச்சேன். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பலம், பணம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போயிடும். நீங்கள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று மட்டும் யோசிங்க. நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்ப்பீங்கள, அப்போ ஒன்று மட்டும் யோசிங்க, அப்பா என்னை காப்பாற்றினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள்.
எத்தனை எத்தனை நபர்களுடைய வாழ்க்கை ஜீவியம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. ஜீரோ. பெரிய பதவி, பட்டம், போன் போட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நம்முடைய எல்லா பயிற்சிகளும் எல்லா விதமான அனுபவங்களும் ஒன்றுமில்லாமல் போகும், மூழ்கி போகும். அதுதான் பேதுருடைய அனுபவம். அவன் மூழ்கி கொண்டிருக்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இயேசுவே என்னை என்ன செய்யுங்க, ரட்சியும். கதறுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமானால், மூழ்கி போகாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கேக்குறீங்களா? ரொம்ப சத்தமா பேசுறோம். சரி, எதுக்கு இந்த கேள்வின்னு நீங்களே யோசிங்க. ஓகே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முழுங்கி போன நிலை வரும்போது பேதுருவை போல அப்பா ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேன் என்று சொல்லி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவனை பார்த்து விமர்சனம் பண்ணல. ஏன்டா வந்த, எதுக்கு நீ நான் நடந்த மாதிரி நீ நடக்கணும் ஆசைப்படுற, உள்ள மூழ்கி போ. நம்ம அப்பா சொல்ல மாட்டார். அப்படி ஓடி வந்து தூக்குறார். மூழ்கி போகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் தூக்குகிறார். ஆனால் அவரை கூப்பிட வேண்டும். அப்பா நான் ஒன்று இல்லப்பா, வாங்க, நான் மூழ்கி போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய அனுபவம் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு மீனவனா இருந்தாலும் எனக்கு நீச்சல் தெரிந்தாலும் எங்களால முடியல, நீங்க வாங்க, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, நேத்து டாபிக் என்ன இப்ப சொல்லுங்க, நேத்து டாபிக் என்ன, யூத்திட்ட கேட்கிறேன் நான். அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே, லிட்டில் ஃபெய்த், லேக் ஆஃப் ஃபெய்த், அதாவது ஸ்மால் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம் அப்படின்னா லேக் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தில் குறைவுபட்டவனே, நடந்து வந்தது போல என்னிடத்தில் வந்து கரங்களை குடித்து கட்டி அணைக்க வேண்டாமா, அற்ப விசுவாசியே என்று சொன்னார். 4 இடத்துல மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் அற்ப விசுவாசியே என்று சொல்லியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், சாப்பாட்டுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு உடைக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏயா சொத்துக்காக கவலைப்படுறீங்களே, நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? உடைக்காக கவலைப்படுறீங்களே, நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? அற்ப விசுவாசிகளே. அப்பதான் சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் சோத்துக்காக கவலைப்பட்டு இருக்கோம்? அற்ப விசுவாசிகள் தான் கவலைப்படுவோம். அதே போல இன்னொரு இடத்துல புயல் காற்று பயங்கரமா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போ விசுவாசிகள் சொன்னாங்க, ஐயோ சாக போறமே, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? அற்ப விசுவாசிகளே, எவ்வளவு புயல் வந்தாலும் நான் அங்கேதான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு அங்கதான் இருக்கிறார். அவர் தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன, அவர் உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன, அவர் நின்றுகிட்டு இருந்தா என்ன, அவர் இருந்தா போதாதா? நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில் புயல் காற்று வரும், கஷ்டங்கள் வரும். அவர் தூங்குறாரோ, எழுந்து நிற்கிறாரோ, அல்லது எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கிறாரோ, டோன்ட் ஃபாதர் அபவுட் எனிதிங். ஆனா அங்க யார் இருக்கா? ஜீசஸ் இருக்கிறார். அவ்வளவுதான். அதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என்னடா நீங்க அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? சந்தேகப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். இப்ப சொல்றாரு இங்க பேதுருவை பார்த்து,
நடா நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்தல, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ல என்ன நீ பார்த்திருக்கலாமே, உன்னை நான் பாராட்டி இருப்பேனே. அற்ப விசுவாசியே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும். முடிக்க போறேன். எல்லாரும் படவில் ஏறின உடனே காற்று என்ன செஞ்சிச்சு? அமர்ந்தது. ஒரு வேளை ஆண்டவர் வெளியே நிற்கும்போது, நம்மளை தாண்டி வெளியே நிற்கும்போது போராட்டம், கஷ்டம், புயல் எல்லாமே வரும். ஆனால் கப்பலில் வந்துட்டாருன்னா, படவில் ஏறின உடனே, கேட்குறீங்களா? படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது, பயணம் தொடங்கியது. அவர் ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாம் சைலண்ட் ஆனோடனே எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பார்த்தீங்களா? பைபிள் படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உட்காந்தோடனே எல்லாரும் நொந்து நூலாகி, ஐயோ வாழ்க்கையே போச்சு. ஏன்னா ஆரம்பிச்சது 6 மணிக்கு மேலே பயணம். நடக்கிற அனுபவம் எங்க? எப்போ? 3 மணிக்கு மேலே மார்னிங்ல. அவர் ஜெபம் பண்ணதுல இருந்து அங்க போராட்டம் தான் அவங்களுக்கு. அதனாலதான் ஜெபித்தார். நமக்கு போராட்டம் ஒன்று வரும்போது உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார். அதுல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்ம ஆண்டவர் ஜெபிப்பார். என் பிள்ளை எப்படியாவது வின் பண்ணணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை, மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரர், நம்ம அப்பா, அவரை நம்பி பயணம் செய்யலாங்க. வாழ்க்கை என்னும் பயணத்தில் இயேசு இருந்தால் போதுங்க. நீங்கள் எங்கேனாலும் பயணம் போங்க. நீங்கள் எந்த பஸ்லையும் போங்க, எந்த பிளேட்லையும் போங்க, எந்த ட்ரெயின்லையும் போங்க. If God with you, you can travel anywhere else in this world. If not, இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு போனாலே ஆபத்து. ஏசு இல்லை அப்படின்னா உங்க பயணம் ஆபத்தான பயணம். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இயேசு இல்லாத பயணம் ஆபத்து. இயேசு உள்ள பயணம் சந்தோஷமான ஒரு பயணம். ஹாப்பி ஜேர்னி வித் ஜீசஸ். அன்பான தேவ பிள்ளைகளை யோசிங்க. அடுத்த ஒரு பயணம் தொடங்கியது. கெனசரத்துக்கு போறாரு, ஊழியம் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த அனுபவத்தை யோசித்து பார்ப்போம். நம்ம அற்ப விசுவாசியா இருக்க வேண்டாம். புயலுக்கு அப்பால் என் அன்பின் ரட்சகர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, அடுத்து எங்க ஏசப்பா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். இந்த ஓய்வு நாள் இன்னும் ஆசீர்வாதமான ஒரு ஓய்வு நாளாக மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.